அழுகாதீங்க. அவங்க தான் உங்களை வேண்டாம் வேண்டான்னு வெறுத்து தள்ளுறாங்களே. நீங்கள் ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, மெசேஜ் பண்ணால் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, உங்களை பார்த்தாலும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே போகிறாங்க, உங்ககிட்ட பேசுகிற கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் தான் அவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மேலே கொஞ்சமாவது அவங்களுக்கு அன்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசும்போது அவங்க பேசியிருப்பாங்கல்ல. உங்கள் மேலே பாசம் இருந்தால் கொஞ்சமாவது உங்களோட மெசேஜ் உங்கள் காலோ எல்லாமே எடுத்து பேசியிருக்கலாமே. அவங்களுக்கு இப்போ சுத்தமாக உங்களை பிடிக்காமல் போயிடுச்சு. அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அன்புக்காக பிச்சை எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த அன்புக்கு அவங்கக்கிட்ட மரியாதை இல்லாத இடத்துல, அன்புக்கு மரியாதையும் அன்பும் இல்லாத இடத்துல போய் பிச்சை எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம், நமக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அந்த சுயமரியாதையை இழந்துடாதீங்க யாருக்கிட்டையும். அப்படி நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்களை அவங்க நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பரவாயில்லைங்க, உங்களோட உண்மையான அன்புக்கு அவங்கக்கிட்ட மதிப்பு தெரியல, ஆனால் பொய்யான அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ உங்களோட உண்மையான அன்பு அந்த இடத்துல ஜெயிக்கும். ஆமாம், பொய்யான அன்பு என்ன பண்ணும்? விட்டுட்டு போக தான் பார்க்கும். உண்மையான அன்பு தான் கடைசி வரைக்கும் நிற்கும்னு. அப்போ அந்த இடத்துல உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்களோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அழுகாதீங்க, தயவு செஞ்சு கஷ்டப்படாது.